ஒரு ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃப்ராக்டல்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதில் ஒரு அடிப்படையை மட்டும் நான் சொல்லிடுறேன். சாதாரணமாக ஒரு மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி போகும்னா, ஒரு ஹை போடும், அதுக்கப்புறமா அந்த ஒரு சின்ன லோ போடும், திரும்ப அந்த ஹையை கட் ஆகி மேலே போகும், திரும்ப லோ போகும். இந்த மாதிரி தான் அப் ட்ரெண்டுன்றது போக ஆரம்பிக்கும். டவுன் ட்ரெண்ட் அதே மாதிரி ஒரு லோ, ஒரு சின்ன ஹை, திரும்ப லோ, அந்த லோ பிரேக் ஆகும், திரும்ப ஹை, திரும்ப லோ பிரேக் ஆகும், ஹை, இப்படி தான் போக ஆரம்பிக்கும். இது டவுன் ட்ரெண்ட். சைடு வேஸ் போகும்போது ஹை லோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு ஜிக்ஸாகாக இருக்க ஆரம்பிக்கும். இது 3 விதமான ட்ரெண்டு தான் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சாதாரணமாக இந்த ஃப்ராக்டல்ன்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுக்கு நம்ம 3 விதமான மூவிங் ஆவரேஜ் சேர்த்துருக்கோம். 1, அடுத்தது 2, அடுத்தது 3வது மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கோம். இப்போது இதில் எப்படி ஒரு பை ட்ரெண்ட் வருதுன்னா அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, முதல்ல மார்க்கெட்டு இந்த 3 மூவிங் ஆவரேஜ் மேலே போயிட்டு ஒரு ஹை போடணும், நெக்ஸ்ட் ஒரு லோ போடணும், அடுத்தது இந்த ஹையை கட் ஆகும்போது இந்த 3 மூவிங் ஆவரேஜும் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போது பேங்க் நிஃப்டியே நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வரும்பொழுது நல்லா கவனிங்க, க்ரீன், ரெட், ப்ளூ இது 3 ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஹை போட்டிருக்கு, லோ போட்டிருக்கு, திரும்ப அந்த ஹையை கட் ஆகும்போது இந்த 3 மூவிங் ஆவரேஜுமே ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்கணும். க்ரீனு, ரெட்டு, ப்ளூவில் இருந்தால் மட்டும்தான், அதாவது க்ரீனுன்றது ஒரு ஸ்மால் மூவிங் ஆவரேஜ், ரெட்டுன்றது அதோட கொஞ்சம் ஹையர் மூவிங் ஆவரேஜ், ப்ளூன்றது அதோட கொஞ்சம் ஹையர் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது ஆக்சுவலி எக்ஸாக்டாக மூவிங் ஆவரேஜ் கிடையாது, கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்கோம். இந்த 3 இடத்துல கட் பண்ணும்போது பை ஆகும். இதுதான் கான்செப்ட். அதே போல் செல் ஆகும்போது அதே போல் ரிவர்ஸில் கீழே க்ரீனு, நடுவில் ரெட்டு, மேலே ப்ளூ இருக்கணும். அதே போல் 3 ரெட்டுக்கு கீழே ஒரு லோ போடணும், திரும்ப ஹை போடணும், திரும்ப லோ கட் ஆகணும். உதாரணத்துக்கு நான் மேப் இதில் காட்டுறேன். இப்போ மூவிங் ஆவரேஜ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 3 மூவிங் ஆவரேஜும் ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் முதல்ல ஒரு லோ போடணும், திரும்ப ஒரு ஹை போடணும், திரும்ப ஒரு லோ கட் ஆகும்போது நம்ம செல்லில் போகலாம். அதே போல் பை போகும்போது ஒரு க்ரீனு, ஒரு ஹை, ஒரு லோ, திரும்ப அந்த ஹையை கட் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம பை போகலாம். இதுதான் இந்த சார்ட்டுடைய கான்செப்ட். இதை பற்றி இன் டீட்டெயில் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன இது இப்போ நான் ஸ்கேல்பிங்க்கு செல்லிங்க்கு போட்டிருந்த மாதிரி ஆப்ஷனில் செல்லிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுறதுக்கோ இதில் ஒரு சில விதமான ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். அதாவது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டி விளக்குறேன், அது ஈஸியாக புரிஞ்சிடும். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்னால் சாதாரணமாக ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, இப்படி தான் ட்ரெண்டு போகுது 90% ஆஃப் டைம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல வாங்குகிறோம்னு வச்சுக்கோம். ரோபோ இந்த இடத்துல வாங்குது ப்ராப்பராக. இதுக்கு ஸ்டாப் லாஸ் நாம் 3 விதமாக இல்லை 2 விதமாக வச்சுக்கலாம். ஒன்று ஃபிக்ஸடாக இத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். அல்லது ரெண்டாவது நான் இப்போ நம்ம ரோபோவில் கொண்டு வந்திருக்கிறது ஜிக்ஸாக் பேஸ்டு ஸ்டாப் லாஸ். இந்த ஜிக்ஸாக் பேஸ்டு ஸ்டாப் லாஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்கிறேன். ஜிக்ஸாக் பேஸ்டு ஸ்டாப் லாஸ்னால் முதல்ல இந்த இடத்துல பை ஆகுது. பை ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஜிக்ஸாக், அதாவது ஜிக்ஸாக்னா இங்கே பை ஆன உடனே லாஸ்ட் ஜிக்ஸாக் லோ இருக்கு இல்லையா, ஸ்விங் லோன்னு சொல்லிக்கலாம், இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லை லாஸ்ட்டு 2 லோ எடுத்து அந்த 2 லோவில் எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதே போல் லாஸ்ட்டு 3 லோ எடுத்து 3 லோவில் எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இது ட்ரெய்லிங் ஆகக்கூடிய அளவுக்கு உண்டான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு அது எப்படி ட்ரெய்லிங் ஆகுன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன், பாருங்கள். என்ன ஆகிருக்கு, நேற்று செல் வந்திருக்கு, ஒரு லோ வந்திருக்கு, ஒரு ஹை வந்திருக்கு, ஒரு லோ கட் ஆகிடுச்சு. கட் ஆன உடனே ரோபோவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். என்னென்னா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் ஜிக்ஸாக் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது, எத்தனை ஜிக்ஸாக் அதை ட்ரையல் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு முதல்ல நான் 1 போட்டு காட்டுறேன். 1 ஜிக்ஸாக்னா எப்படி அது ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது ஒரு லோ போட்டிருக்கு, நல்லா பாருங்கள்,
3 லைன் கீழே ஒரு லோ போட்டிருக்கு, திரும்ப ஒரு ஹை போட்டிருக்கு, திரும்ப ஒரு லோ உடைக்குது, உடையும் போது திரும்ப ஹை, திரும்ப ஒரு லோ வந்திருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு இந்த லோ கட் ஆகும்போது நமக்கு என்ட்ரி எடுக்க ஆரம்பிக்குது. அதாவது இந்த லோ கட் ஆகும்போது நமக்கு என்ட்ரி எடுக்க ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லோ கட் ஆகும்போது, அதே போல் இந்த லோ கட் ஆகும்போது என்ட்ரி எடுக்குது. நாம் இப்போது ஜிக்ஸாக் ஸ்டாப் லாஸ் 1 அப்படின்னு போட்டிருந்தோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்ட்ரி எடுத்தது உடனே மேலே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை முதல்ல ஸ்டாப் லாஸ் வரும். ரெண்டாவது, அது என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே ஒரு லோ போடுது, கீழே ஒரு ஹை போடுது, திரும்ப கீழே வந்து ஒரு லோ போடுது. இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம. அதாவது முதல் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கு, இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது. திரும்ப ஒரு லோ போடுது, திரும்ப ஒரு ஹை போடுது, திரும்ப ஒரு லோ கீழே வருது. வந்த உடனே இங்கே இருந்த ஸ்டாப் லாஸ் நேராக ரோபோ என்ன பண்ணோம், ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துக்கு மாற்றிடும் இம்மீடியட்டாக. திரும்ப மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு லோ போடுது, திரும்ப இந்த இடத்துல ஒரு ஹை போடுது, அதாவது ஜிக்ஸாக் ஹை போடுது, திரும்ப இந்த இடத்துல லோ போட்ட உடனே திரும்ப இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் ஹை ஃபார்ம் ஆன உடனே இங்கே இருந்த 2ஆம் இடத்துல இருந்த ஸ்டாப் லாஸ், அதாவது இங்கே இருந்த ஸ்டாப் லாஸ் நேராக மாற்றி இந்த இடத்துல மாறிடும். திரும்ப என்ன ஆகுது, மார்க்கெட்டு திரும்ப இப்படி மேலே போகும்போது எப்போ இந்த ஜிக்ஸாக் ஹையை இந்த இடம் கட் ஆகுதோ இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல கட் ஆகுது, இந்த ஜிக்ஸாக் ஹை கட் ஆகும்போது ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நம்ம வெளியில் வந்துடுவோம். இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு நம்முடைய ப்ராஃபிட்டை வந்து உறுதிப்படுத்துறதுக்காகவும் அதை வந்து ட்ரெயில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஜிக்ஸாகை கொண்டு வந்திருக்கோம். இதில் 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. என்ன 2-3 வேரியேஷன்ஸ்னால், இப்போ நான் லாஸ்ட் ஜிக்ஸாக் சொன்ன உடனே நமக்கு வந்து ஒரு ஜிக்ஸாக் வர வர அதை நம்ம ட்ரைல் ஆகிட்டு இருக்கோம். இதில் ஜிக்ஸாக் 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, இப்போ இந்த இடத்துல செல் எடுக்குது அப்படின்னா லாஸ்ட்டு 2 ஹை ஜிக்ஸாக் எடுக்கும். அதாவது 1, 2 எடுக்கும். 2த்துல எது ஹையஸ்ட் ஹை இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுத்த உடனே திரும்ப இங்கே ஒரு லோ வந்து திரும்ப இங்கே ஒரு ஹை ஜிக்ஸாக் போட்டு வந்த உடனே லாஸ்ட் 2ன்னு வரும்போது இது ஒன்றும் கவுண்ட் எடுக்கும். எது ஹையஸ்ட் ஹையோ அப்போ பழைய ஸ்டாப் லாஸ் தான் அப்படியே மெயின்டைன் ஆகும். திரும்ப இங்கே ஒரு ஹை, திரும்ப இங்கே ஒரு ஹை, திரும்ப கீழே வரும்போது இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஜிக்ஸாக் இருக்குது. இது 2 கம்பேர் பண்ணும்போது எது ஹையஸ்ட் ஹை, இதுதான் ஹையஸ்ட் ஹை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் டைரெக்டாக ட்ரெயில் ஆகிட்டு வந்து ரோபோவில் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ட்ரெயில் ஆகிடும். அடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வருது. இப்போ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வந்த உடனே இங்கேருந்து லாஸ்ட் 2ல் எது ஹையஸ்ட் ஹை, இந்த ஸ்டாப் லாஸ் தான் ஹையஸ்ட் ஹை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ் ஆனது இந்த இடத்துக்கு மாறிக்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வந்த உடனே திரும்ப என்ன நடக்குது, இந்த ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆன உடனே பொசிஷன் கட் ஆகிடும். இதுதான் லாஸ்ட்டு 2 ஹையஸ்ட் ஹையில் லாஸ்ட்டு 2 ஹை ஃப்ராக்டல், அதாவது லாஸ்ட்டு ஹை ஃப்ராக்டலில் எது ஹையஸ்ட் ஹை இருக்கோ அதை ட்ரைல் பண்ணுறது. அதே போல் இது 3 வேணும்னா 3 வரையும் நம்ம போட்டுக்கலாம் தாராளமாக. இது வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் யாராவது நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, இல்லை ஆப்ஷன் பையிங் பண்ண விரும்பினாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செல்லிங் போது இந்த மாதிரி போட்டுக்கணும், ஆப்ஷன் பையிங் போதும் அதே தான். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது பேராமீட்டரில் போயிட்டு இந்த இடத்துல ஜிக் மோடு வந்து பையின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அதே போல் பையிங்கில் இந்த இடத்துல பையிங் ஆகுது. லாஸ்ட் இமீடியட், அதாவது லாஸ்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேராமீட்டரில் ஜிக்ஸாக் 1ன்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். திரும்ப இங்கே போனோடனே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும், இங்கே போனோடனே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 2ல் எது லோயஸ்ட் லோவோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும் என்ட்ரி கொடுத்த உடனே. அதுக்கப்புறமா ஒவ்வொரு 2 ஜிக்ஸாக் லோ வரும்பொழுது, அதாவது ஃப்ராக்டல் லோ வரும்போது அதில் எது லோயஸ்ட் லோவோ அதை ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஜிக்ஸாக் வந்து ட்ரையல் ஆகும். முன்னாடி இருந்தக்கூடிய ஆப்ஷன் எப்படின்னா ட்ரையல் ஆகாது, அந்த கேப்பை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ, டார்கெட் வச்சு கட் பண்ணிட்டு வந்துடும். ஆனால் இந்த கான்செப்ட் இது வந்து ட்ரையலிங்காகவே கொண்டு வந்ததுனால இதில் ட்ரையலாக ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் நாம் ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் போகலாம். சப்போஸ் ஆப்ஷன் செல்லிங் போகும்போது எனக்கு அதிகமான மார்ஜின் இருக்குன்றவங்க, நான் ஒரு ஸ்கேல்பிங்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது
ரொம்ப கம்மியாக எப்படி நம்ம மார்ஜினை குறைக்கலான்றது கூட நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தாராளமாக ஆப்ஷன் செல்லிங்கை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா போத் பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியும். ஏன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் இப்போது போன வீடியோவில் அதாவது ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது எப்படி நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்றது, அதாவது மார்ஜின் லெவலை ரொம்ப குறைச்சிக்கலாம், 30,000-40,000 கூட கொண்டு வரலாம் ஆப்ஷன் செல்லிங்லன்றதை நான் சொல்லியிருக்கேன். அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரையல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸடாக ஒரு செல் கொடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்துடும். இதில் அப்படின்னா ட்ரையல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த மெத்தடில். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.